காதல் அடிமை. அவருடைய தமிழை கேட்க நீங்க ஆர்வமா இருக்கீங்கன்னா உங்களுடைய பலத்த கைத்தட்டல்களை கொடுங்க. இதோ நம்முடைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் ஷாம் பிரசாத் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். உங்கள் அனைவரையும் வெல்வெட்டு சொற்களாலான கல்வெட்டு பதிவுகளில் இருந்து வார்த்தைகளை அள்ளி எடுத்து உங்கள் மீது தூவி உங்களை எல்லாம் வருக வருக என வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு, அதாவது இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்பாகத்தான் அவரை தொடர்பு கொண்டோம். இந்தியாவிலே இருந்தார். கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியிலே நான் பங்கேற்று கண்டிப்பாக எல்லோருக்கும் விருதுகளை வழங்குகிறேன் என்று கூறி பல அலுவல்களுக்கு மத்தியிலும், அதாவது ஊருக்காக உழைக்கின்றவர்கள் எப்போதும் மறைந்து போனாலும் மக்களுடைய மனதிலே உயிராக இருப்பார்கள் என்று சொல்வார்களே, அதே போல மக்கள் சேவை மகேசன் சேவையாக தமிழர்களை மென்மைப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் அயராது உழைத்துக் கொண்டிருக்கின்றார். பெருமதிப்பிற்கும் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அலுவலகத்தின் சிறப்பு செயல் அதிகாரி, செயல் வீரர், is a man of action. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா சண்முக மூக்கன் அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டலை கொடுத்து அவரை வரவேற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி நன்றி ஐயா. இந்த நிகழ்விலே பங்கேற்றதற்கு உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றி அறிதலையும் உரித்தாக்குகின்றேன். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நம்முடைய மேனாள் கல்வி அமைச்சர், அவரை பற்றி நான் 3 வரிகளிலே சொல்லிவிடுவேன். A man simple, humble and a noble man. A man down to earth is a man who translated his dreams into reality. கல்வி உலகத்திலே ஒரு புதிய மாற்றத்தை, மறுமலர்ச்சியை உருவாக்கினார். He created a renaissance. அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டலை கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நண்பர் டத்தோ கமலநாதன் அவர்களுக்கு இந்த தருணத்திலே எங்களுடைய மனமார்ந்த நன்றி அறிதலை உரித்தாக்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக இந்தியாவில் இருந்து வருகை புரிந்திருக்கின்றார் அன்பு நண்பர் லயன் டாக்டர் சுவாமிநாதன் அவர்களையும் வருக வருகை என வரவேற்கின்றேன். மேலும் பல NGO வைத்திருக்கின்றார் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய நண்பர் குமரேந்திரன், அன்பு நண்பர் குமரேந்திரன் அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றேன். மேலும் இங்கே சிறப்பு இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்க்க பிணையில் இருந்து வருகை புரிந்திருக்கும் தொழிலதிபர் சுபலட்சுமி அவர்களையும், தொழிலதிபர் செல்வி அவர்களையும், அவருடைய கணவர் அவர்களையும், மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு, அதாவது கனி உண்ண வந்த பறவைகள் எல்லாம் வெறும் மரம் கொத்தியா மறித்து போவது இந்த பூமி என்ன மண்ணின் திரட்சியா? இல்லை இல்லை, இது மகிழ்ச்சியின் திரட்சி. அந்த மகிழ்ச்சி கடலோடு இங்கே நீங்கள் அனைவரும் ஒன்று கூடி இருக்கின்றீர்கள். ஒரு பெரிய கைத்தட்டலை கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக இங்கே ஏற்பாடு செய்து வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கும் இந்த ஏசியன் ஸ்டார் ஐகான் அவார்ட்ஸ் 2025 5வது மாதம் 18ஆம் தேதி என்று நினைக்கிறேன், அப்பொழுதுதான் ஒரு அவார்ட் நிகழ்ச்சி செய்திருந்தார்கள் இதே அரங்கத்திலே. மலேசியாவில் இருந்தே நாம் அழைத்தால் ஒரு 10 பேர் வருவதற்கு கஷ்டப்படுவார்கள். நான் கூட பார்த்து வியந்ததுண்டு. அன்பு நண்பர் அருண்குமார் அவர்கள் இது 2வது முறையாக இங்கே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்றார். ஒரு கடினமான ஒரு உழைப்பாளி. செகுவேரா சொல்வார், இந்த உலகத்திலே ஆக சிறந்த சொல் செயல் என்று. அப்படி செயலுக்கான ஒரு சொந்தக்காரர், செயல் வீரராக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். வாழ்க்கையிலே எப்படி முன்னேறுவது என்பதை அவரை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். சுமார் 21,000 மரங்களுக்கு மேலாக இந்தியாவிலே பசுமை புரட்சி ஏற்படுத்தியிருக்கின்றார். தமிழக முதலமைச்சரிடம் பல அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அது மட்டுமல்ல, நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கார். அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டலை கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அவருக்கு தோளோடு தோல் நின்று உழைத்துக் கொண்டிருக்கும் அவருடைய துணைவியாருக்கும் இந்த தருணத்திலே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் உரித்தாக்குகின்றேன். எனது அருமை தமிழ் நெஞ்சங்களே, கடற்கரையிலே உடைந்து கிடக்கும் மரக்கலங்களை போன்று காலம் எனும் மலைகளால் சிதறடிக்கப்பட்ட மனிதர்களாக நாம் எல்லாம் மாறிவிடக் கூடாது என்பதுதான் உண்மை. விடியலை தேடி விடியா கனவோடு விழுந்தது எங்கள் நெஞ்சம் விடிவெள்ளி, எனவே எங்கள் இதயவானில் நீங்கள் இருந்தால் வழியோர கனவுகள் எல்லாம் நனவாகும் என்பதை தான் இந்த இடத்திலே உங்களுக்கு நான் விதைக்க ஆசைப்படுகின்றேன். இதை ஒவ்வொரு தொழிலதிபர்களும் நாம் மனதிலே ஏற்று வெற்றி நடை போட வேண்டும். அதாவது வாழ்க்கையிலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் வானவில்லை வில்லாக வளைக்க வேண்டாம், நீரிலே நடக்க வேண்டாம், நெருப்பிலே கிடக்க வேண்டாம்.
செய்வதை திருந்த செய் என்று சொல்வார்கள். be aware of what you are doing. அதுதான் தேவை நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய வளர்ச்சிக்கு. சுமார் 12 மணி நேரம் தினமும் உழைத்து கடினமாக பயிற்சி செய்துதான் இந்திய குடியரசுத் தலைவரிடம் ஷெனாய் இசையிலே விருது பெற்றவர் தான் ஷேக் உஸ்தாத் பிஸ்மில்லா கான். 40 ஆண்டுகளாக தொடர்ந்து 8 மணி நேரம் கடுமையான பயிற்சி செய்து இசை உலகிலே ஒரு முடிசூடா சாம்ராஜ்யத்தின் தலைவனாக திகழ்ந்தவர் தான் பீத்தோவன். மந்திரத்தால் மாங்காய் பழுத்து விட முடியாது. 2 அபிநயங்களை மட்டும் கற்றுக்கொண்டு அரங்கேற்றம் செய்துவிட முடியாது. மத்தளம் வாசிப்பவர் நாளைய மிருதங்க சக்கரவர்த்தியாக மாறிவிட முடியாது. பாட பாட ராகம், மூட மூட ரோகம். வளர்க்க வளர்க்கத்தான் உங்களுடைய ஆற்றல். முறையான முயற்சி, முனைப்பான பயிற்சி, இதுதான் வெற்றியின் தாரக மந்திரம் என்று சொல்லுவேன். எல்லாவற்றுக்கும் தேவை பயிற்சி. பிராக்டிஸ் மேக்ஸ் மேன் பெர்ஃபெக்ட். பாட பாட ராகம், மூட மூட ரோகம். வளர்க்க வளர்க்க ஆற்றல். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். வைத்ததோர் கல்வி மனப்பழக்கம். நித்தம் நடையும் நடைப்பழக்கம். நடை தயை பிறவி குணம் என்று சொல்லுவார்கள். Because experience makes one modified. Training makes one qualified, but involvement alone makes one satisfied. அதே போல ஒவ்வொரு விஷயத்தையும் பக்குவமாக கையாள தெரிந்து கொண்டால் வாழ்க்கையிலே மிக எளிதாக வெற்றி பெற்று விடலாம். வெற்றியின் உச்சி சிகரத்திலே உங்களை எல்லாம் நான் மீண்டும் சந்திக்கின்றேன். அப்பொழுது உங்களுடைய நினைவுகளை பதிவு செய்யுங்கள் என்று சொல்லி வாஞ்சையாய், இனிமையாய், ஆனந்தமாய் உங்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் என்று உங்களை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். May all your success be many and the tribulations be very few. Thank you one and all. Thank you very much. நன்றி நன்றி சார். நீங்க அப்படியே அங்க இருந்தீங்கன்னா எங்களுடைய ஒரு சின்ன ஹானர் உங்களுக்கு பண்றதுக்கு இருக்கும். நம்முடைய வரவேற்புடைய மிகச் சிறப்பாக செய்து கொடுத்த நம்முடைய ஷியாம் பிரசாத் சாருக்கு நம்ம மரியாதை செய்ய இருக்கோம். அதுக்கு நம்ம மேடைக்கு டாக்டர் குமரேந்திரன் பாலகிருஷ்ணன் மற்றும் டாக்டர் E.G. சாமிநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்.